வணக்கம் லைவ் சென்னை .com வியூவர்ஸ். தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை டு கடலூர் இடையேயான சுமார் 179 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். தற்போது நடைபெற்ற மக்களவையில் மயிலாடுதுறை தொகுதி MP சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான உறுதியான பதிலை அளித்துள்ளார். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: இந்த திட்டமானது சுமார் 179.28 கிலோமீட்டர் ஆகும். இந்த திட்டத்தின் முக்கிய வழித்தடங்கள் சென்னை பெருங்குடி, மாமல்லபுரம், செய்யூர், மரக்காணம், புதுச்சேரி, கடலூர் ஆகும். மேலும் மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் இத்திட்டத்தின் தொடக்க கட்ட பணிகளுக்காக முதற்கட்ட நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள்: தற்போது சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் வழியாக சுற்றிக்கொண்டு புதுச்சேரி, கடலூர் செல்ல 4 முதல் 5 மணி நேரம் ஆகிறது. புதிய ECR வழித்தடம் பயன்பாட்டுக்கு வரும்போது சென்னையிலிருந்து புதுச்சேரியை 2 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். மேலும் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாமல்லபுரம் மற்றும் பிரெஞ்சு பாரம்பரியம் மிக்க புதுச்சேரியை நேரடியாக ரயில் வழியில் இணைப்பதால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பல மடங்கு அதிகரிக்கும். கடலூர் துறைமுகம் மற்றும் கடலோர தொழில் மண்டலங்களுக்கு விரைவு சரக்குகளை கொண்டு செல்ல இத்திட்டம் பேருதவியாக இருக்கும். மேலும் ECR சாலையில் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் வாகன நெரிசல் மற்றும் விபத்துக்களை குறைக்க இந்த ரயில்வே சேவை பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். மேலும் நீண்ட காலமாக நிலக்கரி கையகப்படுத்துதல், நில அளவை போன்ற பல்வேறு காரணங்களால் தாமதமாகி இருந்த இத்திட்டமானது தற்போது ரயில்வே அமைச்சகத்தின் நேரடி கவனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு நில அளவை மற்றும் வடிவமைப்பு பணிகளை விரைவுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.